ப்ராப்ளம் என்னன்னா இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர் நம்மளோட இந்த எல்லா ஹேபிட்லையும் எதுவுமே சரியில்லை. லைஃப் ஸ்டைல் டிசார்டர் வந்து நம்ம செயல்முறை அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்சோம்னியா, தூக்கமே இல்லாமல் கூட ஒரு ரீசன் வரும். சர்க்கரை நோயாளி இப்போ தான் சொன்னேன், இந்த மெட்டபாலிக் டிசார்டர்னு சொல்லுவோம். இது இன்டர்ன் திருப்பி எதனால் வந்ததுன்னா அது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர். சரிங்களா? உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது, உங்களோட மூவ்மெண்ட் நல்லா இருக்குது, உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் நல்லா இருக்குது, உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் நல்லா இருக்குது. அந்த 6 எசென்ஷியல் ஃபேக்டர்னு சொல்லுவோம் நம்ம யுனானியில். அதாவது டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு சாப்பிடணும், சரிங்களா? அந்த மோஷனும் கொஞ்சம் எவாக்குவேஷன் சொல்லுவோம், அதுவும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும், தண்ணி பர்ஃபெக்டாக இருக்கணும், ஃபுட்டு ஹேபிட்ஸ் நல்லா இருக்கணும், சரிங்களா? மென்டல் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட மெட்டபாலிசம் ஒரு காமனாக சொன்னால் ஒரு வகையான ஜீரண சக்தின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு அளவுக்கு நம்ம பாடியோட கண்ட்ரோலில் இருக்கும். அதில் என்ன ஆகும்னா நம்ம பாடிக்கு தேவையான குளுக்கோஸ் மட்டும் தான் அது ஜென்ரேட் பண்ணும், அவ்வளோதான் நம்ம பிளட் சப்ளைக்கு அனுப்போம். அதே சமயம் இன்சுலின் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம்ல, அதுவும் வந்து நம்ம பாடி அப்படியே மேனேஜ் பண்ணிக்கும். ப்ராப்ளம் என்னென்னா இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர் நம்மளோட இந்த எல்லா ஹேபிட்லையும் எதுவுமே சரியில்லை. நம்ம வந்து ஹோட்டலே போகிறதே இல்லை. இப்போ ஹோட்டல் வந்து தெருவுக்கு 10 ஹோட்டல் இஷ்டத்துக்கு. நம்ம இந்தியனாக இருந்தால் கூட நம்ம சாப்பிட்ற அந்த அரபிக் ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டு எல்லாமே அந்த அவுட் சைடு இங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து எடுக்கிற அந்த ஒரு கல்ச்சர் சொல்லலாம், இல்லை சிவிலைசேஷன் சொல்லலாம். அங்கேருந்து நாங்கள் எடுத்ததுனால நம்மளோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸும் டிஸ்டர்ப் ஆகுது உடம்புல. சரிங்களா? ஸோ அதனால் சுகர் லெவல் ரைஸ் ஆகும், இன்சுலினோட ஆக்சிஸ் டிஸார்டர் கூட க்ரியேட் ஆகும். அதனால் கூட சுகர் எல்லாருக்கும் மெயின்டைன் ஆகும். தட் இஸ் வை நீங்கள் வந்து ஒபேசிட்டியும் பார்க்கலாம். நீங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது, சுகரு, தைராய்டு, ஹைப்பர் டென்ஷன்னு, இது எல்லாமே வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் டிசார்டர் சொல்லுவோம். இது எல்லாமே இதில் இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல். ஸோ அது கண்ட்ரோலாக ட்ரீட்டபுள். ஆனால் டெஃபினட்டாக இப்போ முதல்ல சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசார்டர் வந்து நம்ம செயல்முறை அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். மெடிசின், தெரப்பி இது வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். நான் வந்து மெடிசன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் எந்த சுகர் டாக்டர் போனால் கூட நீங்கள் வந்து பத்தியம் ஃபஸ்ட்டு நீங்கள் சுகர் வந்துச்சா ஃபஸ்ட்டு சுகர் எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் தான் மெடிசன் பற்றி போகும். சேம் அதே தான் யுனானி மெடிசன் ஹேஸ் குட் அந்த குளுக்கோஸ் அந்த மாடரேட் லெவல், அந்த மெட்டபாலிசம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்ல மெடிசன்ஸ் இருக்குது நம்ம இதில். சரிங்களா? டயபுரிடன்னு சொல்லுவோம், அது ஒரு மெடிசன் இருக்குது, கேப்சூல். அது நம்ம டயபெட்டிக் பேஷண்ட் அதை கொடுக்குறோம், அதில் நல்ல எஃபெக்ட்லாம் இருக்குது. பட் ஒன் திங் என்னென்னா நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் கூட மாற்றணும். சுகர் பற்றியும் இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், எதில் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணும், ப்ரோட்டீன் டயட் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஏன்னா இது டயட்டில் வருது. நான் நம்ம 3 மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சொன்னேன்ல, ரெஜிமெண்டல், மெடிசன் அண்ட் டயட். அந்த டயட் தான் அந்த பத்தியம். அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் மெடிசன் எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். ஈவன் ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் மருந்தே இல்லாமலே ஜஸ்ட் டயட் அலாங் வித் தெரப்பியில் வந்து நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ன்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் டயபெட்டிக் ஃபுட் அல்சர். வந்து சம்டைம்ஸ் வந்து கேங்க்ரின் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த டைமில் தான் தே வில் சஜஸ்ட் ஃபார் அந்த ஆம்பிடேஷன்லாம் சொல்லுவாங்க, காலெலாம் கட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டயபெட்டிக் கண்ட்ரோல் அட்வைஸ். ரெண்டாவது வந்து நான் சொன்னல எத்தனையோ மெத்தடில் ஒரு மெத்தட் இந்த லீச் தெரப்பியும் இருக்குதுன்னு. அந்த வூண்ட் ஹீலிங் கெப்பாசிட்டி லீச்சில் இருக்குது. சரிங்களா? ஸோ வயா லீச் தெரப்பி நாங்கள் வந்து கண்டினியூஸாக பை மெயின்டைனிங் சுகரும் கண்ட்ரோல் ஆகணும், அதே சமயம் லீச் தெரப்பி ஃபிசிக்கல் தெரப்பியும் பண்ணணும், டயட்டும் பேஷண்ட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி வந்து எத்தனையோ பேஷண்ட் வந்து அது எந்த டாக்டர் அதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, தே ஹவ் ஆல்ரெடி செட் தட் வெயிட் இப்போ கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, ரத்த ஓட்டம் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அழுகி போனதுனால கேங்க்ரின்னு சொல்லுவோம், அதனால தான் எடுப்பாங்க, கொஞ்சம் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஸோ இப்போ அது தேவையில்லைன்னு கூட வந்திருக்காங்க எத்தனை பேஷண்ட்டு. ஸோ ஃபிசிக்கல் தெரப்பி, பிளட் ப்ரெஷர் ஃபஸ்ட் நான் சொன்னேன்ல இந்த 6 எசென்ஷியல் ஃபேக்டர். ஏன்னா பிளட் ப்ரெஷரும் சரி, டயபெட்டிஸும் சரி, இது ரெண்டுமே வந்து நம்மளோட இதிலே தான் வரும், லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான் வரும். சரிங்களா? பிளட் ப்ரெஷர் இன்னொரு நம்ம இதை சொல்ல போனோம்னா வந்து நம்மளோட சிம்பிளாக சொன்னால் இந்த மார்பிட் மெட்டீரியலோட அக்குமுலேஷன் அதிகமாக ஆனால் கூட பிளட் மேட்டர் வரும். அது கூட நம்ம ஹிஜாமா கூட பண்ணி கூட வி கேன் ரெடியூஸ். வெனிசெக்ஷன் சில இடத்துல பண்ணுவாங்க, பர்மிஷன் இருக்குது. அந்த வெனிசெக்ஷன் பண்ணால் கூட சம் பீப்புள் வில் கெட் பெட்டர் ரிடக்ஷன் இன் பிபி. அதே சமயம் அந்த ஃபிசிக்கல் அட்வைஸ், டைமுக்கு தூங்கணும், அந்த நுதூல் தெரப்பின்னு ஒன்று இருக்குது,
அது பேஷண்ட் வந்து பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்டு, சில பேஷண்ட் வந்து இன்சோம்னியா, தூக்கமே இல்லாமல் கூட ஒரு ரீசன் வரும். அதனால் கூட அவங்களுக்கே தெரியாமல் பிபி அதிகமாக இருக்கும். வேறு ஆர்கானிக் காஸ் இருக்குது. ஆர்கானிக் காசுனால் அது ஹார்ட்டோட எஃபெக்ட்னால கூட பிபி ரைஸ் ஆகும். அது வேறு விஷயம், அதை பற்றி நான் பேசலை. இன்ஆர்கானிக் காஸ், சைக்கோசிஸ்டமேட்டிக் காசுன்னு சொல்லுவோம். அதனால் கூட இந்த நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பிபி ரைஸ் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கல் தெரப்பியில் வி கேன் கிவ் பெஸ்ட் ரிசல்ட் அண்ட் பெட்டர் ரிசல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், பேஷண்ட் தூங்கலை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதனால கூட அந்த நம்ம உடம்புல வந்து பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் பூஸ்டப் ஆகிருக்குன்னா டெஃபினட்டாக வந்து அந்த நுதுல் தெரப்பின்னு இருக்கும். அதில் வந்து மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் இருக்குது, இல்லை சில மருந்தோட டிகாக்ஷன் வந்து பண்ணி நெத்தியில் வந்து ட்ராப்பாக வந்து கொட்ட வைப்போம். ஸோ அது என்ன, பேஷண்ட்லாம் தூக்கமே இல்லாத பேஷண்ட்லாம் வந்து தி வில் ஹேவ் அப்படியே அந்த டேபிள்லேயே அந்த தெரப்பி டைம்லேயே சம்டைம்ஸ் கராட்டை விட்டெல்லாம் தூங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு கூட நுதுல் தெரப்பியில் எஃபெக்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, நம்மளோட ஆங்ஸைட்டி லெவல் லோ ஆனால் டெஃபினெட்லி அந்த சைக்கோசோமேட்டிக் காஸ்னால ப்ரொடியூஸ் ஆகிற பிபி கண்ட்ரோலில் வரும். ஆர்கானிக் வேறு, அதுக்கு நீங்கள் மருந்து எடுக்கணும். அது யுனானிலையும் சரி, டேப்லெட் ஃபார்ம்லேயோ மெடிசன் ஃபார்ம்லேயோ, அலோபதிலையும் சரி. அது ஆர்கானிக்கு யூ ஹேவ் டு டேக் மெடிசன். பட் மெடிசன் எல்லா சிஸ்டத்துலையும் இருக்குது. யுனானிலையும் அதுக்கு இருக்குது, ரெகுலேட் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது.